والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم بالفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا اليوم أكملت لكم دينكم وأتممت عليكم بنعمتي ورضيت لكم الإسلام دينا எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய இறுதி தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம தோழர்கள் தாபியின்கள் மற்றும் அனைத்து நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. வாராந்தம் நடைபெறுகின்ற இந்த மார்க்க வகுப்பிலே இஸ்லாமிய மார்க்கத்தை அதன் சரியான அடிப்படையில் அறிந்து கொள்ள வேண்டுமென்ற ஆசையோடும் அதன் மூலமாக மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுவர்க்கத்தை அடைந்து கொள்ள வேண்டுமென்ற இலக்கோடும் வந்து குழுமியிருக்கின்ற அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் கேட்கின்ற விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்ய வேண்டுமென்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனித சமூகத்துக்கு செய்திருக்கிற புரிந்து கொள்ளப்படாத சில நிஅமத்துக்களை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். பொதுவாக அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை நாம் எல்லோரும் தாராளமாக அறிந்திருக்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை நாம் அறிந்திருக்கிறோம் என்றால், இந்த உலகத்திலே அல்லாஹ் எமக்கு வாழத் தந்திருக்கின்ற சந்தர்ப்பம் அவனுடைய ஒரு நிஅமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, நாம் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்கள் பலதை அறிந்திருந்தாலும் கூட சிலதை அவைகள் நிஅமத்துக்கள் தான் என்று புரிந்து கொள்ளாமலும் இருந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே ஒரு நாள் ஒரு யூதர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வருகிறார். வந்து அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் பினிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம் தீனா என்ற அல் குர்ஆன் வசனத்தை சொல்லி கேட்கிறார். இந்த அல் குர்ஆன் வசனம் இறங்கிய தினத்தன்றை நீங்கள் ஏன் ஒரு விசேட தினமாக ஆக்கிக் கொள்ளவில்லை என்று கேட்கிறார். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் 2 பெருநாட்கள் தான் கொண்டாடுவோம், அவை 2ம் தான் எங்களுக்கு அல்லாஹ்வால் அனுமதிக்கப்பட்டது, அவை அல்லாமல் எந்த ஒரு தினத்தையும் நாங்கள் விசேட தினங்களாக கொண்டாட மாட்டோம் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அப்போது இந்த யூதர் சொல்கிறார், லத்தகதனா தாலிக்கல் யௌம ஈதா, இந்த
மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் பூர்ணப்படுத்தப்பட்ட அந்த தினத்தை நாங்கள் எங்களுக்கு அப்படி பூர்ணப்படுத்தப்பட்டு சொல்லப்பட்டிருந்தால் அதனை ஒரு பெருநாள் தினமாக கொண்டாடி இருப்போம். ஏன் தெரியுமா? உங்களுடைய மார்க்கம் ஒரு பூரணமான மார்க்கம், அதிலே எல்லாவற்றுக்கும் வழிகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு இறைவன் செய்த மிக பெரும் ஒரு அருள் என்ற ஒரு விடயத்தை யூதன் சொல்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த யூதனுக்கு பதில் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், இஸ்லாம் என்பதே ஒரு நிஅமத்து தான். ஒரு மனிதன் இஸ்லாத்தில் வாழுகிறான் என்றால் அது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த மிக பெரும் ஒரு நிஅமத் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, உண்மையிலேயே இன்று உலகத்திலே பல கொள்கைகளும் பல கோட்பாடுகளும் சித்தாந்தங்களும் நடைமுறையில் இருந்தாலும் கூட ஒவ்வொரு கொள்கைக்குள்ளேயும் பல முரண்பாடுகளும் இருக்கின்றன. ஒவ்வொரு கோட்பாடுகளுக்கிடையிலும் பல முரண்பாடுகளும் இருக்கின்றன. ஆனால் உலகத்திலே முரண்பாடு இல்லாமல் அனைத்தையும் தெளிவாக சொன்ன ஒரே மார்க்கம் இஸ்லாம். ஆனால் இஸ்லாத்துக்குள் வாழுகின்ற மனிதர்களிடத்திலே முரண்பாடுகள் இருக்கிறது. பார்க்கிறோம், இஸ்லாம் ஓர் இறைவனை பற்றி சொல்கிறது. இந்த ஓர் இறைவன் மாத்திரம்தான் வணங்கப்பட வேண்டும் என்ற கொள்கையை மிக ஆணித்தரமாகவும் தெளிவாகவும் சொல்கிறது. ஏனைய மார்க்கங்களை நாம் பார்த்தோமேயானால் அங்கு வித்தியாசமான கடவுள்கள் வித்தியாசமான வகைகளில் வணங்கப்படுகிறார்கள். இந்த நிலையிலிருந்து இஸ்லாமிய சமூகம், கலிமாவை சொன்ன சமூகம் பாதுகாக்கப்பட்டு அவர்கள் ஓர் இறைவனை மாத்திரம் வணங்குகிறார்கள் என்றால் இது அல்லாஹ் செய்த மிக பெரும் ஒரு நிஅமத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் எல்லோரும் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், வ இன் தஉது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா இன்னல்லாஹ லகஃபூருர் ரஹீம். அல்லாஹ் இந்த மனித சமூகத்துக்கு செய்திருக்கின்ற நிஅமத்துக்களை நீங்கள் எவ்வளவுதான் எண்ணினாலும் எண்ணி கணக்கெடுக்கவே முடியாது. நீங்கள் அதை எண்ணி தொங்கலாக்கவே மாட்டீர்கள். அவ்வளவு அதிகமான நிஅமத்துக்களை அல்லாஹ் உங்களுக்கு செய்திருக்கிறான் என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைவுபடுத்துகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே மனிதர்களுக்கு செய்த சில நிஅமத்துக்களை நினைவுபடுத்தி அந்த நிஅமத்துக்களுக்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்வை வணங்குங்கள் என்று சொல்கிறான். லிஈலாபி குரைஷ் ஈலாபிஹிம் ரிஹ்லத்த ஷித்தாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூஇன் வ ஆமனஹும் மின் ஹௌஃப். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த குறைஷிகளுக்கு நாங்கள் அவர்களுடைய பிரயாண வசதிகளை இலகுவாக்கி கொடுத்தோம். எப்படிப்பட்ட பிரயாணம்? மாரி காலங்களிலும் கோடை காலங்களிலும் அவர்கள் வியாபாரங்களை இலகுவாக செய்யக்கூடிய வகையில், வியாபார பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய வகையில் அவர்களுக்கு நாம் இலகுபடுத்தி கொடுத்தோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். உலகத்திலே அல்லாஹ் செய்த நிஅமத்துக்களில் அல்லாஹ் எங்களுக்கு போக்குவரத்து வசதிகளை இலகுபடுத்தி இந்த பூமியிலே எங்கும் இலகுவாக சென்று வரக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறான் என்றால் உண்மையில் இது நாம் உணராத ஒரு நிஅமத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, இன்று எங்களுடைய நாட்டிலும் அல்லது வேறு எல்லா நாடுகளிலும் 24 மணித்தியாலமும் மனிதன் நினைத்த இடங்களுக்கு பிரயாணம் செய்யக்கூடிய வாய்ப்பு வசதிகள் இலகுபடுத்தப்பட்டிருக்கிறது. அவன் எங்கு நினைத்தாலும் எந்த நேரத்தில் நினைத்தாலும் எப்படியும் பிரயாணம் செய்யலாம் என்ற ஒரு வாய்ப்பு அவனுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்றால் இது
அல்லாஹ் நிஅமத்தாக எங்களுக்கு வர்ணித்து சொல்கிறான். ஏன் நிஅமத்தாக சொல்கிறான் என்றால், மனிதர்கள் பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கும் பொருளாதாரங்களை தேடுவதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வழிகளை கொடுக்கவில்லை என்றால் மனிதர்கள் பட்டினியால் சாக வேண்டியிருக்கும், அவர்கள் பட்டினியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், பொருளாதார ரீதியாக அவர்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்பதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பொருளாதார வசதிகளை உங்களுக்கு இலகுபடுத்தி பிரயாணங்களை செய்வதற்கான வாய்ப்பை தந்திருக்கிறேன், அது ஒரு நிஅமத் என்பதை நினைவுபடுத்துகிறான். சொல்லிவிட்டு சொல்கிறான், ஈலாபி குரைஷ் ஈலாபிஹிம் ரிஹ்லத்த ஷித்தாஇ வஸ்ஸைஃப் ஃபல்யஅபுது. இப்படி உங்களுக்கு மாரிகாலம் கோடைகாலம் என்று உங்களுடைய வியாபாரத்தை செய்வதற்கு இலகுபடுத்தி தந்தானே அந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள், அந்த ரப்புக்கு நன்றியுள்ளவர்களாக இருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு சொல்கிறான். ஃபல்யஅபுது ரப்ப ஹாதல் பைத் அல்லதி அத்அமஹும் மின் ஜூ. நீங்கள் பசியோடு இருக்கிற போது உங்களுக்கு அவன்தான் உணவளித்தான் என்பதையும் சொல்கிறான். நாமெல்லாம் பசியோடு இருக்கிற போது எங்களுக்கு உணவு தாராளமாக கிடைக்கின்றது என்றால் இது அல்லாஹ் எமக்கு செய்த மிக பெரும் ஒரு நிஅமத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரிகளே, இன்று பொதுவாக நாம் பார்க்கிறோம், எங்களுக்கு தாராளமாக உணவு கிடைக்கிறது. எந்த உணவை எந்த நேரத்தில் சாப்பிட வேண்டும் என்று நாங்களாக தெரிவு செய்கின்ற அளவுக்கு உண்மையில் அதிகமான நிஅமத்துக்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். இந்த நிஅமத்துக்களை நாங்கள் புரிந்து கொள்ளாமலேயே உணவுகளை தாராளமாக உண்டு கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், நாங்கள் சமைக்கிற உணவுகள் எங்களுக்கு போதுமாகி மேல்மிச்சமாகி சில வேளைகளில் கொண்டு கொட்டி விடுகின்ற அளவுக்கு அதிகமான நிஅமத்துக்களை நாம் பெற்றிருக்கிறோம். ஆனால் உலகத்திலே பொதுவாக இன்று பார்க்கிறோம், பல நாடுகளில் முஸ்லிம் மக்களும் ஏனைய இனத்தவர்களும் உணவுகளுக்காக வேண்டி போராடி கொண்டிருக்கிறார்கள். நாம் அண்மையிலே சிரியாவை பற்றி ஒரு கட்டுரை படிக்கிற போது, சிரியாவிலே நேற்று அந்த கட்டுரையை படிக்கிற போது, சிரியாவிலே இன்று உணவில்லாமல் பட்டினியால் ஆயிரக்கணக்கான மனிதர்கள் இறந்து போகிறார்கள் என்ற செய்தியை ஐக்கிய நாடுகள் ஸ்தாபன மனித உரிமைகள் ஆணைக்குழு வெளியிட்டிருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால், அந்த மக்கள் உணவில்லாமல், நாம் இப்போது பல உணவுகளை ருசியாகவும் சாய்ஸ் பண்ணியும் உணவு உண்டு கொண்டிருக்கிற போது அந்த மக்கள் எப்படி இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், இலைகொலைகளை அவர்கள் உணவாக உட்கொண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த சிறுவர்களுக்கு அவர்கள் எதையாவது உணவாக கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி சில வேளைகளில் பூனையை கூட அவர்கள் அறுத்து அந்த மாமிசத்தை உண்டு தங்களுடைய பசியை போக்குகின்ற அளவுக்கு ஒரு இக்கட்டான நிலையை இன்று சிரியாவிலே முஸ்லிம்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, அந்த மக்களுக்கு யாராவது நிவாரணம் கொண்டு போய் சேர்க்கிற போது அந்த நிவாரணத்தை பெறுவதற்காக வேண்டி அந்த மக்கள் லைனாக நின்று போலினாக நின்று அதிலே 26, 27 உயிர்கள் பலிகொள்ளுகின்ற அளவுக்கு மிக மோசமான பட்டினிச்சாவை அந்த சமூகம் எதிர்கொள்கின்றது என்றால் நாங்கள் ஒரு நேரம் இதை பற்றி சிந்தித்திருப்போமா? அவர்கள் உண்மையில் கலிமாவை சொன்னவர்கள் என்ற வகையில் எங்களுடைய சகோதரர்கள், முஸ்லிம்கள் என்ற வகையில் உண்மையில் அவர்களுக்காக நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அந்த மக்கள் பட்டினியால் வாடுகிறார்கள், இறக்கிறார்கள் என்றால் உண்மையில் அந்த உணர்வு எங்களுக்கு எதனை பாடமாக சொல்ல வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் எங்களுக்கு இப்போது தாராளமாக தந்திருக்கிறார். இந்த தாராளமாக தந்திருப்பதை கணக்கில்லாமல் நாம் உண்டு கொண்டும் வீண்விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நாடி எங்களுக்கு அப்படி ஒரு நிலை வருமாக இருந்தால் அந்த நேரத்தில் நாங்கள் என்ன செய்வது என்பதை பற்றி
இன்னும் சிந்திக்காமல் இருந்து கொண்டிருக்கிறோம். அதே போல அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நாங்கள் எல்லோரும் இந்த ஊடகங்களோடு தொடர்புள்ளவர்கள் என்ற வகையில் ஒரு சில விடயங்களை நினைவுபடுத்துவது பொருத்தம் என்ற அடிப்படை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்திதான். நமது பக்கத்து நாடான இந்தியாவிலே ஒரு சில கிராமங்களில் வாழுகின்ற மக்கள் உணவுக்காக மிக கூடுதலான கஷ்டங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், அண்மையிலே நாங்கள் ஒரு செய்தியை பார்த்தோம். அந்த செய்தியிலே ஒரு தாயும் மகளும் உணவில்லாமல் பட்டினியோடு வாழுகிறார்கள். பல நபர்களிடம் கையேந்துகிறார்கள், ஆனால் யாரும் அவர்களுக்கு உணவு கொடுக்கவில்லை. அவர்களுக்கு பட்டினி தாங்க முடியாமல் தங்களுடைய வீட்டை விட்டு வெளியாகிறார்கள், பாதைக்கு செல்கிறார்கள். பாதையிலாவது யாரும் உணவு தருவார்கள் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அங்கேயும் அவர்களுக்கு உணவு கொடுப்பதற்கு யாரும் இல்லை. இந்த நேரத்தில் அவர்கள் பாதையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். பாதையிலே ஒரு லொரி, அதாவது குப்பைகளை ஏற்றுகின்ற வாகனம் வருகிறது. அதிலாவது தாங்கள் உண்ணக்கூடிய உணவு இருக்குமா என்று அங்கலாய்க்க அந்த லொரியும் நிறுத்தப்படுகிறது. தாய் ஏணியாக லொரிக்கு முன்னால் உட்கார, அந்த பிள்ளை, அந்த 9 அல்லது 10 வயது குழந்தை அந்த தாயை ஏணியாக பயன்படுத்தி அந்த லொரிக்குள் ஏறுகிறார். ஏறி அந்த குழந்தை அதுக்குள் யாராவது வீசிய உணவுகள் கிடைக்குமா என்று தேடி பார்க்கிறது. அங்கே உணவுகள் குறையோடு வீசிய உணவுகள் கிடைக்கிறது. அந்த குழந்தை எடுத்து சந்தோஷத்தில் இறங்குகிறது. இறங்கி தாயும் மகளுமாக உட்கார்ந்து சாப்பிடுகின்ற காட்சியை பார்க்கிற போது உண்மையில் மனம் வேதனைப்படுகிறது. நாம் எந்த அளவு தூரம் அல்லாஹ்வுடைய நிஅமத்துக்களை அதிகமாக அனுபவித்து அல்லாஹ்வுக்கு நன்றி கட்ட சமூகமாக இருக்கிறோம். ஆனால் இந்த நேரத்தில் ஒரு புடி உணவுக்கு கூட வழியில்லாமல் நம்முடைய சமூகம், மனிதர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள், அதற்காக போராடுகிறார்கள் என்றால் உண்மையில் நாம் எல்லோரும் மிக கடுமையாக சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம். இதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உங்களை நாம் பசியிலிருந்து பாதுகாத்தோம், அதற்காக வேண்டி நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்கிறான். அன்புக்குரிய சகோதரிகளே, சஹாபாக்களுடைய வரலாறுகளை பாருங்கள். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை சொன்னதற்காக வேண்டி ஷேப் அபு தாலிப் என்று செல்லக்கூடிய கணவாயிலே ஊரொதுக்கம் செய்யப்படுகிறார்கள். மக்காவின் ஆரம்ப காலகட்டத்திலே இஸ்லாத்தை சொன்னதற்காக வேண்டி கௌபாவிலே அவர்களுக்காக விளம்பரம் போடப்படுகிறது. முஹம்மதோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களோடும் யாரும் எந்த தொடர்புகளும் வைத்திருக்க கூடாது என்று ஊரொதுக்க விளம்பரம் போடப்படுகிறது. இந்த விளம்பரத்தை பார்த்த குறைஷி குஃபார்கள் முஸ்லிம்களோடுள்ள வியாபார தொடர்பு, கொடுக்கல் வாங்கல் தொடர்பு, அவர்களுக்கு ஏதாவது உதவிகளை செய்கிற தொடர்பு, எல்லா வகையான தொடர்புகளையும் துண்டித்தவுடனே நபி அவர்களும் அவர்களோடு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சில சஹாபாக்களும் அபித்தாலிபுடைய கணவாய்க்கு செல்கிறார்கள், மலையடிவாரத்துக்கு செல்கிறார்கள். சென்று அங்கே சுமார் 3 ஆண்டுகள் வசிக்கிறார்கள். அந்த நேரத்திலே சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அவர்கள் உணவு இல்லாமல் அந்த மலையடிவாரத்திலே இருக்கின்ற வெறும் பச்சையாக இருக்கின்ற அந்த இலைகுலைகளை நாங்கள் சாப்பிட்டோம். எந்த அளவுக்கு எங்களுடைய நிலை இருந்தது என்று கேட்டால், நாங்கள் சில வேளை மலங்களித்தால் ஆட்டு பிழுக்கைகள் போன்று அந்த மலம் இருக்கும், அந்த அளவுக்கு உணவே இல்லாமல் இலைகுலைகளை சாப்பிட்டவர்களாக நாங்கள் வாழ்ந்தோம் என்று அந்த சஹாபாக்கள் சொல்லுகின்ற செய்தியை பார்க்கிறோம். இதே போல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே
9 அதாவது 3 பிறைகளுக்கு உணவு சமைத்து அதாவது அடுப்பி எரிந்ததே கிடையாது என்று சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே 3 பிறைகள் சுமார் 3 மாதங்கள் அங்கே அடுப்பெரிந்தது கிடையாது. அந்த அளவுக்கு அவர்கள் மிக வறுமையோடு வாழ்ந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அதனால் தாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் மிக எளிமையாகவும் வறுமையாகவும் வாழ்ந்ததனால் தான் அவர்களில் 70க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் திண்ணை தோழர்களாக மஸ்ஜித் நபவியிலே வாழ்ந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் திண்ணை தோழர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற போது எங்களுக்கு கடுமையான பசி ஏற்படும். பசி ஏற்பட்டவுடனே மயக்கம் எங்களை அறியாமலே எங்களுக்கு வரும். மயக்கத்திலே நாங்கள் விழுவோம். அந்த நேரத்திலே மயக்கத்திலே யாராவது விழுந்து கிடந்தால் அடுத்தவர்கள் ஏறி மிதித்து செல்வார்கள். அப்படியான ஒரு முறையும் இருந்தது. ஒரு நாள் நான் தொழுகை முடிந்ததற்கு பின்னால் பசியின் அகோரம் தாங்க முடியாமல் வெளியிலே சென்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்ற போது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகின்ற போதெல்லாம் சலாம் சொன்னேன். நான் சலாம் சொன்னது என்னுடைய பசியை வெளிப்படுத்துகின்ற ஒன்றாகத்தான் இருந்தது. ஆனால் 2 சஹாபாக்களும் புரிந்து கொள்ளாத நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். அப்போது அவர்களுக்கு நான் சலாம் சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சலாத்தின் அர்த்தத்தை புரிந்து கொண்டார்கள். புரிந்து கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வீட்டுக்கு என்னை அழைத்துச் சென்றார்கள். அழைத்துச் சென்ற உடனே அங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலும் கேட்கிறார்கள், ஆயிஷாவே, ஏதாவது உணவுகள் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். கேட்டவுடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், உணவு இல்லை, ஆனா ஒரு கிளாஸ் பால் தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கிளாஸ் பாலையும் கொண்டு வருமாறு சொல்லி நபி அவர்கள் அங்கே வாங்குகிறார்கள். வாங்கி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுப்பதற்காக முற்படுகின்ற போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என்னை விட பசியோடு பள்ளியிலே ஏனைய 69 பேரும் இருக்கிறார்கள், எல்லோரும் பசியோடு தான் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் அழைத்து சொல்கிறார்கள். சொல்லி எல்லோரையும் தன்னுடைய வலதுபுறமாக அப்படியே வளைத்து இருக்குமாறு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சீலையினால் அந்த பாலை அப்படியே மூடி இப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொஞ்சம் குடித்து விட்டு கொடுக்கிறார்கள். ஏன் கொஞ்சம் தான் இருக்கிறது, இவ்வளவு பேரும் குடிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் கொஞ்சமாக குடித்து விட்டு கொடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைராவே, நீங்கள் தாராளமாக குடியுங்கள் என்று சொல்கிறார்கள், உங்களுடைய வயிறார குடியுங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வயிறார குடிக்கிறார்கள். எல்லா சஹாபாக்களும் வளைத்து தங்களுடைய வயிறு நிரம்ப குடிக்கிறார்கள். குடித்து விட்டு மீண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அந்த பால் கப் வருகிறது. அப்போதும் அது முழுமையாகவே இருந்தது என்ற வரலாற்றை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். இது அல்லாஹ்வுடைய நிஅமத், இது அல்லாஹ்வுடைய அருள், இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி அவர்களுக்கு கொடுத்த முஅஜிஸாவாக இருக்கிறது. இப்படி சஹாபாக்கள் வறுமையோடு வாழ்ந்தார்கள். அது மாத்திரமல்ல, ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதிய நேரம் கடுமையான உஷ்ணமான நேரத்தில் மஸ்ஜித் நபவிக்குள் 3 பேர்களும் சந்திக்கிறார்கள். 3 பேர்களும் சந்தித்தவுடனே 3 பேரும் தங்களுக்குள் கேட்டுக்கொள்கிறார்கள், இந்த நேரத்தில் நீங்கள்
இந்த மஸ்ஜித் நபவிக்குள் எதற்காக வந்தீர்கள் என்று 3 பேரும் தங்களுக்குள் வினவிக் கொள்கிறார்கள். அப்போது 3 பேரும் சொல்கிறார்கள், எங்களுடைய பசிதான் எங்களை இந்த நேரத்தில் வீட்டை விட்டு வெளியேற்றியது என்று 3 சஹாபாக்களுமாக சொல்கிறார்கள். சொன்னவுடனே இப்ப 3 பேரும் பசியினால பள்ளிக்குள் போய் ஆறுதல் அடைவோம் என்று வந்திருக்கிற போது ஒரு அன்சாரி தோழர் என்று 3 பெரும் விருந்தாளிகளை பெற்றிருக்கிறேன் என்ற சந்தோஷத்தோடு தன்னுடைய வீட்டுக்கு சென்று உணவுகளை தயாரித்து 3 விருந்தாளிகளையும் தன்னுடைய வீட்டுக்கு அழைத்துச் செல்கின்றார்கள். அழைத்துச் சென்று அங்கே 3 விருந்தாளிகளும் பெரும் விருந்தாளிகள், இந்த 3 பேரையும் அமர்த்திவிட்டு 3 பேர்களுக்கும் பேரிச்சம்பழ கொலைகளையும் ஆட்டை அவர்கள் அப்படியே பொரித்த மாதிரி கொண்டு வந்து வைக்கிறார்கள். இப்போது 3 பேர்களும் பசியோடு இருக்கிறார்கள். உணவை உண்ணுவதற்கு அதிகம் தேவையுடையவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலையில் உணவை உண்ணுவதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சும்மல துஸ்அலுன்ன யௌம இதின் அனின் நஈம். தோழர்களை பார்த்து சொல்கிறார்கள், தோழர்களே, இந்த விருந்திருக்கிறதே இதுவும் அல்லாஹ்வுடைய நிஅமத் என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு தோழர் எங்களுக்கு பசியோடு இருக்கிற போது ஒரு விருந்துக்கு அழைத்து விருந்து தருகிறார் என்றால் அது கூட அல்லாஹ்விடத்திலே கணக்கு சொல்ல வேண்டிய நிஅமத் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்ன மாத்திரத்திலே 2 சஹாபாக்களும் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். பசியோடு இருக்கிற எங்களுக்கு கிடைக்கிற இந்த உணவும் அல்லாஹ்வுடைய நிஅமத், இதற்கும் பதில் சொல்ல வேண்டுமா என்ற எண்ணத்தோடு அவர்கள் அழுது அந்த உணவையும் அவர்கள் உண்ணுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படி சஹாபாக்களுடைய வரலாற்றை நாம் பார்க்கிற போது அவர்கள் மிக எளிமையாகவும் பசி பட்டினியோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற நிலைமைகளை நாம் அறிந்து கொண்டு அவர்கள் எல்லா நிலைமைகளிலும் பசியோடு இருந்தாலும் பட்டினியோடு இருந்தாலும் அவர்களுக்கு உணவுகள் இல்லை என்றாலும் கூட அல்லாஹ்வை வணங்குவதில் அவர்கள் பின்னிக்கவில்லை. அல்லாஹ்வை எந்த நேரத்திலும் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் எல்லோரும் பசி பட்டினியோடு இருக்கிற போதுதான் ஹந்தக் யுத்தத்தை சந்திக்கிறார்கள். ஹந்தக் யுத்தத்திலே சுமார் 48-50 நாட்கள் அவர்கள் தங்குகிறார்கள். அந்த நேரத்தில் பசியோடு சஹாபாக்கள் கடுமையான வேலைகளில் ஈடுபடுகிறார்கள். அதாவது அந்த ஹந்தக்குக்காக வேண்டிய அகழிதோண்டுகின்ற பணிகளில் ஈடுபடுகிறார்கள். அப்போது பசியின் கொடுமையால் சில சஹாபாக்கள் நபி அவர்களிடமிருந்து வந்து முறையிடுகின்ற போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், உங்களை விட 2 மடங்கு கூடுதலான பசியை நான் அனுபவிக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை நாம் பார்க்கிறோம். இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பொறுப்பு, அல்லாஹ் எம் மீது சுமத்திய கடமை என்பதை அவர்கள் உணர்ந்து யுத்தத்திலே அவர்கள் மிக கவனமாக இருந்தார்கள், வெற்றி கொண்டார்கள். அந்த பொறுப்புகளை கச்சிதமாக செய்தார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹ் சொல்லிவிட்டான், உங்களை நாங்கள் பசியோடு இருக்கிற போது உங்களுக்கு உணவளித்தோம், அதற்காக நீங்கள் ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத், இந்த இரட்சகனை நீங்கள் வணங்குங்கள், இந்த கௌபாவுடைய இரட்சகனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டானே, அதற்காக அவர்கள் வணங்கினார்கள். அந்த எண்ணத்தோடு வணங்கினார்கள். அது மாத்திரமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடுத்ததாக சொல்லுகின்ற நிஅமத் என்ன? வஆமனஹும் மின் ஹௌஃப், உங்களை பயங்களிலிருந்து நாங்கள் பாதுகாத்தோம் என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, இன்று உலகத்திலே நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை சூழலை முஸ்லிம்கள் கூடுதலாக அனுபவித்துக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். எந்த அளவுக்கு என்றால் இன்று உலகத்திலே எந்த நாட்டிலும் வன்முறைகள் இல்லை என்கின்ற அளவுக்கு முஸ்லிம் நாடுகள் அதிகமான வன்முறைகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் எந்த அளவு தூரம் வன்முறைகளை சந்திக்கிறார்கள் என்றால் இரவிலே தூங்குவதற்கு கூட நிம்மதி கிடையாது. காலையிலே எழுந்தால் இரவு தூக்கத்துக்காக செல்வோமா என்று
அவர்களுடைய உயிரை அவர்கள் கையில் வைத்திருக்கிற அளவுக்கு மிக மோசமான நெருக்கடிகளை அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம முதல் சொன்ன சிரியாவிலே நாளாந்தம் இன்று ரஷ்யாவுடைய படையும் பிரான்சுடைய படையும் நெருக்கடிகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற அதே நேரம் சிரியாவுடைய அரசும் அந்த மக்கள் மீது மிக மோசமான தாக்குதல்களை தொடுத்துக் கொண்டிருக்கிறது. இதே நிலையில் புதிதாக உருவாகிய இன்னும் ஒரு இயக்கமும் அங்கு மோசமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது. இப்படியான சூழ்நிலையில் அந்த மக்கள் பயத்தின் காரணமாக எங்கேயாவது ஓடிப்போய் தஞ்சம் புகுந்து விடுவோம், அகதி அந்தஸ்து கோருவோம் என்று கடல்லே அவர்கள் அந்த கடல் அவர்களை கொல்லும் என்று தெரிந்தும் அந்த கடல் வழி பயணம் தமக்கு பாதுகாப்பில்லை என்று தெரிந்தும் இங்கே வாழ முடியாது என்ற சூழலினால் கடல்லே அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள். சில மக்கள் அந்த அடுத்த கரையை அடைகிறார்கள், சில மக்கள் கடலுக்குள்ளே இறந்து போகிறார்கள். அப்படி பாதுகாப்பில்லாத ஒரு சூழலை இன்று சிரியாவிலே மக்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல பலஸ்தீனத்திலே மக்கள் நாளாந்தம் எப்போது யூதர்களுடைய ஏவுகணை எங்களுடைய நாட்டிலே விழும், எங்களுடைய கூரையை அது பொத்து எங்களுடைய உயிர்களை காவு கொள்ளும், எப்போது அவர்கள் எங்களுக்கு எதிராக யுத்தம் தொடுப்பார்கள் என்று ஒரு சரியான நிலையில்லாத ஒரு சூழலில் அவர்களும் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி இன்று உலகளாவிய ரீதியில் பெரும்பாலும் முஸ்லிம் சமூகம் அச்சத்தோடு வாழுகின்ற அதே நிலையில் எங்களுடைய நாட்டிலே நாம் எல்லோரும் நிம்மதியோடு வாழ்கிறோம், நிம்மதியாக வாழுகிறோம். குறிப்பாக இன்று வடகிழக்கிலே வாழுகின்ற மக்கள் கூடுதலான சுதந்திரத்தோடும் நிம்மதியோடும் ஒரு வாழுகிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஒரு பாதுகாப்பான சூழல் எமக்கு வந்திருக்கின்றது என்றால் இதுவும் அல்லாஹ்வுடைய நிஅமத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்புக்குரிய சகோதரிகளே, ஒரு நாட்டிலே அல்லது ஒரு சமூகத்திலே கூடுதலான படைகள் குவிக்கப்பட்டு அதுதான் பாதுகாப்பு என்று நினைக்கிற ஒரு சூழலுக்கு அப்பால் அது பாதுகாப்பு கிடையாது. ஏன் அதிகமான இராணுவங்களை குவிக்கிறான் என்றால் அது பாதுகாப்பில்லாத நிலையை வெளிப்படுத்தும். ஆனால் இன்று நம்முடைய சூழல் இரவு 24 மணித்தியாலம், இரவு 12 மணித்தியாலம், பகல் 12 மணித்தியாலம் என்று எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக எங்கேயும் சொல்லலாம், எதனையுமே செய்யலாம், எப்படியும் வாழலாம் என்ற ஒரு நிலையில் கூடுதலான பாதுகாப்பை அல்லாஹ் எமக்கு தந்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இந்த ஏற்பாடு எமக்கு தந்ததுக்கு பிறகும் நாம் இன்னும் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யாத, அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறாத ஒரு சமூகமாக இருக்கிற போதுதான் அல்லாஹ் நினைவுபடுத்துகிறான், உங்களை வஆமனஹும் மின் ஹௌப், பயத்திலிருந்து பாதுகாத்தோம். எனவே ஃபல்யஅ்புது ரப்ப ஹாதல் பைத், நீங்கள் இந்த கௌபாவுடைய இரட்சகனை வணங்குங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நினைவுபடுத்துவதை பார்க்கிறோம். அதே போல அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, தாய்மார்களே, இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கின்ற நிஅமத்துக்களை நாம் நினைவுபடுத்துகின்ற போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், நிஅமத்தானி மஅபூனுன் ஃபீஹிமா கஸீருன் மினல் நாஸி அஸ்ஸிஹத்து வல் ஃபரா. அதாவது மனிதர்களுக்கு 2 நிஅமத்துக்கள் இருக்கிறது. இந்த 2 நிஅமத்துக்களை பற்றியும் அவர்கள் கவனீனமாக இருக்கிறார்கள், பராமுகமாக இருக்கிறார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் ஆரோக்கியம். அன்புக்குரிய சகோதரிகளே, உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு தந்திருக்கின்ற ஆரோக்கியம் ஒரு நிஅமத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்புக்கும் நீங்கள் விலை போட்டு பாருங்கள். குறிப்பாக இன்று சில சகோதரர்கள் அந்த அவருடைய உறுப்புகள் இழக்கப்படுகின்ற போது
அந்த உறுப்புகளை கொள்வனவு செய்வதற்காக வேண்டி 30 லட்சம், 40 லட்சம், 15 லட்சம், 10 லட்சம் என்று விலை மதிக்கின்ற போது அந்த உறுப்பை நாம் எந்த விதமான விலை கொடுத்து வாங்காமலும் ஆரோக்கியத்தோடு வைத்திருக்கிறோம் என்றால் இது அல்லாஹ்வுடைய நிஅமத் கிடையாதா? இது அல்லாஹ்வுடைய நிஅமத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோமா? அன்புக்குரிய சகோதரிகளே, இன்று ஒரு கண் இழக்கப்பட்டால் அந்த கண்ணை கொள்வனவு செய்வதற்காக, அவனுடைய கிட்னி பழுதடைந்து விட்டால் அதனை கொள்வனவு செய்வதற்காக, அதே போல அவனுக்கு அறுவை சிகிச்சைகள் மேற்கொள்வதற்கும், அதே போல உறுப்புகள் மாற்று சிகிச்சை செய்வதற்கும் அவன் செலவு செய்கின்ற பணங்களை பார்க்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு எவ்வளவோ கோடிக்கணக்கான நிஅமத்தை தந்திருக்கிறான். இப்படி எங்களில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்புக்கும் 10 லட்சம், 15 லட்சம் என்று நாங்கள் கணக்கு போட்டு பார்த்தால் எங்களிலேயே கோடிக்கணக்கான ரூபாய் விலை மதிக்கக்கூடிய, அதைவிட கூடுதலான நிஅமத்தை நாம் எல்லோரும் வழங்கப்பட்டிருக்கிறோம் என்றால் இதுதான் ஆகப்பெரிய நிஅமத் என்பதை நாம் புரிந்து கொண்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நிஅமத்தை புரிந்து கொள்வோம் என்றிருந்தால் நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹு அக்பர் என்ற சத்தம் கேட்கிற போது தொழாமல் இருக்க மாட்டோம். இந்த நிஅமத்தை புரிந்து கொள்வோம் என்றிருந்தால் நிச்சயமாக எங்களிடத்தில் தர்மங்கள் கேட்கின்ற போது கொடுக்காமல் இருக்க மாட்டோம். ஏனென்றால் இப்படியான ஒரு நிலை இல்லாமல் எனக்கு மாற்றமான ஒரு நிலை வருகின்ற போது அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், எத்தனை கோடிகளை நான் செலவு செய்ய வேண்டி இருக்கும் என்பதை புரிந்து கொள்கின்ற ஒவ்வொரு தாய்மாரும், ஒவ்வொரு சகோதரிகளும் தர்மங்கள் கேட்கின்ற போது பின்னிக்க மாட்டார்கள், அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். அதே போல பார்க்கிறோம் அன்புக்குரிய சகோதரிகளே, நாங்கள் இந்த நிஅமத்துக்கள் எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரோக்கியத்தை தந்திருக்கிறான் என்பதற்காக இந்த ஆரோக்கியத்தை முழுமையாக பயன்படுத்தி அல்லாஹ்வை சுக்ர் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை எங்களிடத்தில் வினாவாக நாம் கேட்க வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். அவ்வாறு நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்துவோம் என்றிருந்தால் உண்மையில் அந்த ஆரோக்கியம் எங்களுக்கு நோய் வந்து இபாதத்துக்களை செய்ய முடியாத போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாங்கள் ஆரோக்கியம் இழந்து இபாதத்துக்களை செய்ய கஷ்டப்படுகின்ற போது நாங்கள் ஆரோக்கியமாக இபாதத் செய்த நன்மைகளை தருவான் என்ற செய்திகளை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, ஆரோக்கியம் ஒரு நிஅமத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை நாங்கள் பிழையாக பயன்படுத்தக்கூடாது. நாங்கள் நோயோடு வாழவில்லை, ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்பதற்காக வேண்டி நோயோடு வாழுகின்ற மக்களை நாங்கள் இரண்டாம் பட்சமாக நினைக்க கூடாது. அவர்களை நோய் விசாரிக்க செல்ல வேண்டும், அவர்களுக்கு உதவ வேண்டும், அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும், அவர்களுக்கு நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போல எங்களுடைய ஆரோக்கியத்தையும் சரியாக பயன்படுத்துவதற்கு அல்லாஹ்விடத்தில் நாம் துஆ செய்ய வேண்டும். அதே போன்றுதான் நபி அவர்கள் சொல்கிறார்கள், ஓய்வு நேரங்களும் உண்மையிலேயே எங்களுக்கு கிடைக்கின்ற ஒரு மிக பெரும் ஒரு அருளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் புரிந்து கொள்வது கிடையாது. நாம் என்ன நினைக்கிறோம், ஓய்வு நேரங்கள் கிடைத்து விட்டால் எதையாவது பார்த்து விடலாம் என்று நினைக்கிறோம். ஓய்வு நேரங்கள் கிடைத்து விட்டால் எங்கேயாவது சுற்றுலா சென்று விடலாம் என்று நினைக்கிறோம். ஓய்வு நேரங்கள் கிடைத்து விட்டால் யாரையாவது கூடியிருந்து கதைக்கலாம் என்று நினைக்கிறோம். இப்படி ஓய்வு நேரங்களை பிழையாக பயன்படுத்துகின்ற ஒரு திட்டமிடல் தான் எங்களிடத்திலே இருக்கிறது. ஆனால் அந்த ஓய்வு நேரம் ஒரு நிஅமத் என்பதை புரிந்து கொள்கிற நாம் அதனையும் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் பயன்படுத்துவோம். அன்புக்குரிய சகோதரிகளே, இந்த ஓய்வு நேரங்களை பயன்படுத்தி எத்தனை பேர் நாங்கள் திக்ருகளை மனனம் செய்திருக்கிறோம். இந்த திக்ருகளை மனனம் செய்வதற்கு நேரமில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற நாம் எங்களுக்கு கிடைக்கின்ற நேரங்களை பயன்படுத்தி இதை மனனமிட வேண்டும், இதனை ஓத வேண்டும், மரணிப்பதற்கு முன்னால் இந்த துஆக்களை மனனம் செய்த ஒரு ஆளாக நான் இருக்க வேண்டும் என்று
நாம் இன்னும் சிந்திக்காமல் இருக்கிறோம் என்றால் ஓய்வு நேரங்களை பிழையாக வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்களே, பிஸ்மில்லாஹி அல்லதி லா யதுர்ரு மா இஸ்மிஹி ஷையுன் ஃபில் அர்ல் வலா ஃபிஸ் ஸமாஇ வ ஹுவஸ் ஸமீஉல் அலீம். காலையிலும் மாலையிலும் நீங்கள் ஓதுங்கள், ஷைத்தானுடைய தீங்குகளை விட்டு பாதுகாக்கப்படுவீர்கள், மனிதர்களுடைய தீங்குகளை விட்டு பாதுகாக்கப்படுவீர்கள், ஏனைய ஜீவராசிகளுடைய தீங்குகள் விட்டு பாதுகாக்கப்படுவீர்கள். அவுது பிகலிமாத்தில்லாஹி தாமாத்தி மின் ஷர்ரி மா ஹலக் என்று ஒவ்வொரு மாலையிலும் 3 தடவைகள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்களே. இவைகளை மனநமிட்டு ஓதி எத்தனை பேர் எல்லா வகையான தீங்கிலிருந்து பாதுகாப்பதற்கு எங்களை முயற்சி செய்திருக்கிறோம், எந்த அளவு தூரம் அதற்காக எங்களை அர்ப்பணித்திருக்கிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே ஓய்வு நேரங்களும் அல்லாஹ் எங்களுக்கு தந்த நியமத் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, நாங்கள் இந்த உலகத்திலே இப்படியான நிகழ்வுகளில் கலந்து கொள்கிறோம் என்றால், அதே போல ஒழுக்கமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றால், அதுவும் நாம் புரிந்து கொள்ளாத ஒரு நியமத் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நிறைய பேர் இந்த நேரங்களை பயன்படுத்தி தங்களுடைய வீடுகளிலே தேவையில்லாத வீணான பேச்சுக்களிலும் தேவையில்லாத காரியங்களிலும் ஈடுபட்டிருக்கிற போது, நாம் கொஞ்ச பேர் ஊரிலே 14,000க்கு மேற்பட்ட மனிதர்கள், அதிலே அதிகமான பெண்கள் இருக்கின்ற போது ஒரு 300-400 பெண்கள் மாத்திரம் இவ்வாறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறோம் என்றால், இது அல்லாஹ் எங்களுக்கு செய்த நியமத் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நியமத்தும் உண்மையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே பதில் சொல்ல வேண்டிய நியமத் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த மக்களாவது அறியாமையிலிருந்து மடமையிலே மரணிக்கப் போகிறார்கள். ஆனால் நாம் அறிந்தும் அதை செயல்படுத்தாமல் இருந்தோம் என்றால் நிச்சயமாக இந்த நியமத்துக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் இன்று அதிகமாக நாம் கேள்விப்படுகிறோம், அதிகமான பிரச்சனைகள். பயானுக்கு வருகிறார்கள், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அவர்கள் வளமையை போன்று பயானிலே கலந்து கொள்கிறார்கள். ஆனால் இன்னும் அதிகமான பெண்களிடம் பக்குவம் வரவில்லை. இந்த பயான் நிகழ்வுகளில் கலந்து கொள்கிற அதிகமான பெண்கள் தான் அதிகமான பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற போது உண்மையிலேயே பெரும் கவலையாகவும் இருக்கிறது. அது உண்மையிலேயே நாங்களாக இருக்க மாட்டோம் என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். அப்படி சொல்லப்படுகின்ற பெண்களாக நீங்கள் யாரும் இருக்க மாட்டீர்கள் என்று நாங்கள் ஆசை வைத்த போதிலும் கூட அவர்கள் பெயர்களை குறிப்பிட்டு சொல்கிறார்கள். இவர்கள் தான் பயானில் முன்சஃபில் இருப்பவர்கள், இவர்கள் தான் பயானுக்கு ஓடோடி வருகின்றவர்கள், இவர்கள் தான் என்று இந்த பிரச்சனையை செய்திருக்கிறார்கள் என்று சில சகோதரர்கள் வந்து முறையிடுகின்ற போது, இன்னும் பக்குவம் வராத, அந்த நியமத்தை புரிந்து கொள்ளாத, ஒரு சமூக மாற்றத்தை நினைக்காத பெண்களாக நாங்கள் இருப்போம் என்றிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும். இந்த மணித்தியாலங்கள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்விடத்திலே சாட்சியாக இருக்கும். சகோதரிகளே, நானும் நீங்களும் எதனை கேட்கிறோம், எதனை படிக்கிறோம், அந்த கேட்கிற படிக்கிற ஒவ்வொன்றும் அல்லாஹ் எமக்கு தந்த நியமத். இந்த மணித்தியாலங்கள் ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுக்காக கழிக்கப்படுகின்ற நேரங்களாக இருக்குமாக இருந்தால் அது பிரயோசனமானதாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாங்கள் வீட்டோடு அப்படியே முடங்கி கிடப்பது சாலச் சிறந்ததாக இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ்விடத்திலே ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. அறியாமையில் இருந்தோம் என்று நாங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் அறிந்ததுக்கு பிறகும் தவறுகளை செய்கின்ற, தவறுகளுக்காக வித்திடுகின்ற, தவறுகளை சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறுக்கு நாங்கள் தான் துணை போகின்றோம் என்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் ஆளாகமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நியமத்தை எங்களிடத்திலே மறுமையிலே கேட்பான் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொண்டால் உண்மையிலேயே அதிகமான பாவங்கள் எங்களை விட்டு தூரமாகும், அதிகமான வீணான பேச்சுக்கள் எங்களை விட்டு தூரமாகும், அதிகமான வீணான செயற்பாடுகள் எங்களை விட்டு அகன்றோடி விடும். ஏனென்றால் எல்லோரும் மரணத்தை தழுவப் போகிறோம், மரணிக்கப் போகிறோம். அந்த மரணத்துக்கு பின்னால்
பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டு உண்மையில் இதுவும் அல்லாஹ் எமக்கு செய்த மிக பெரும் ஒரு நிஅமத் என்பதை புரிந்து எங்களுடைய நாவுகளையும் உதடுகளையும் நாங்கள் பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் வலிசானின் வஷஃபத்தைனி என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நாவுகளும் உதடுகளும் அல்லாஹ் கொடுத்த நிஅமத் என்று சொல்கிறார். பேசலாம், எங்களுடைய நாவு எப்படியும் வளைந்து வளைந்து பேசும், உதடுகளும் அதற்கு சார்பாக இருக்கும். நாவு பேசுகின்ற போது உதடுகள் இல்லை என்றால் நாவுக்கு சரியான வார்த்தைகள் வராது, பேச முடியாது. ஆகவே உதடுகளின் உதவியினால் தான் நாவு பேசுகிறது. எனவே இந்த உதடுகளும் நாவுகளும் மறுமையிலே பெரும் பெரும் கத்திரிக்கோள்களால் வெட்டப்படுகின்ற அந்த மோசமான தண்டனைகளுக்கு ஆளாக்கப்படுகின்ற அந்த நாவுகளாக மாறாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் சகோதரிகளே. எனவே அல்லாஹ்வுடைய நிஅமத் எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற இந்த நேரமும் அதே போல நாங்கள் அறியாமல் பேசுவதற்கு பயன்படுத்துகின்ற நாவும் உதடும் என்பதை புரிந்து உண்மையில் அதுவும் அல்லாஹ்வுடைய நிஅமத் என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு தயாராக. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லோருக்கும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எங்களால் புரிந்து கொள்ளப்படாமல் இருக்கின்ற நிஅமத்துக்களை சரியாக புரிந்து கொண்டு அந்த நிஅமத்துக்களுக்காக வேண்டி நாம் எப்போதும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்ற நல்ல மக்களாக மாற வேண்டும். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு நோய்களை தந்தாலும் அதுவும் ஒரு நிஅமத் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இன்று அதிகமான சில மக்கள் நோயினால் கஷ்டப்படுகிறார்கள், அவதிப்படுகிறார்கள். சில வேளைகளில் அவர்கள் வெறுப்பான வாழ்க்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் ஒரு பெண்மணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். வந்து யா ரசூலல்லாஹ், எனக்கு ஃபிக்ஸ் நோய் இருக்கிறது, அதாவது வலிப்பு நோய் இருக்கிறது, நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அந்த நோயிலிருந்து எனக்கு நிவாரணம் கிடைப்பதற்கு துஆ செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். அந்த நோயினால் நான் ரொம்பவும் வருத்தப்படுகிறேன், அதற்காக எனக்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்யுங்கள் என்று கேட்கிறார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் துஆ செய்கிறேன், துஆ செய்தால் அந்த நோயிலிருந்து உனக்கு நிவாரணம் கிடைக்கலாம். ஆனால் இன்னும் ஒன்று அதைவிட மேலானது இருக்கிறது. அதுதான் அந்த நோயோடு நீ பொறுமையாக இருந்து அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய பெண்மணியாக இருப்பாய் என்றிருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உனக்கு சுவர்க்கத்தை தருவான் என்று சொன்னபோது அந்த பெண்மணி சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், நான் அந்த நோயோடு பொறுமையாக இருக்கிறேன். ஆனால் எனக்கு நீங்கள் எதற்காக துஆ செய்ய வேண்டும் என்றால், அந்த நோயோடு நான் விழுந்து விடுகின்ற போது, வலிப்பு வந்து விழுந்து விடுகின்ற போது என்னுடைய ஆடைகள் கிளம்பி விடுவதை நான் பயப்படுகிறேன், என்னுடைய ஆடைகள் பறந்து விடுவதை பயப்படுகிறேன். அதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அந்த பெண்மணி சுவர்க்கத்தை முதன்மைப்படுத்தி அந்த நோயும் அல்லாஹ்வுடைய நிஅமத் என்பதை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியை நாம் நினைவில் வைத்து உண்மையில் அப்படியான ஒரு நோய் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பாதுகாக்க வேண்டும். அப்படி வந்தால் உண்மையில் அதுவும் அல்லாஹ்வுடைய நிஅமத் என்பதை புரிந்து அந்த நேரத்திலும் அல்லாஹ்வை வணங்குகின்ற, அல்லாஹ்வை திக்ர் செய்கின்ற, அல் குர்ஆனை ஓதுகின்ற நல்ல மனிதனாக வாழுகின்ற ஒரு நிலையிலிருந்து நாங்கள் தவறிவிடக் கூடாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா சந்தர்ப்பங்களிலும் அவனுடைய நிஅமத்துக்களை புரிந்து அதுக்கு நன்றி செலுத்துகின்ற நல்ல மனிதர்களாக எங்கள் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.